பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒடுங்கி நிற்கிறது என்பது சில தத்துவவாதிகளின் கருத்து. வேறு சிலர் இந்த ஒடுக்கம் பிரபஞ்சத்தின் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டுமே என்கிறார்கள். நமது பகுதி ஒடுங்கி அவ்வியக்த நிலையை அடையும் போது பல கோடி வேறு பகுதிகள் வெளிப்படத் தொடங்கும் என்பது இவர்களின் கருத்து. எனக்கும் இரண்டாவது கருத்தே சரியாக தோன்றுகிறது. அதாவது ஒடுக்கம் என்றால் பிரபஞ்சம் எல்லாமே ஒரே வேளையில் ஒடுங்கி விடுவதல்ல. பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எப்படியானாலும் நாம் காண்கின்ற அனைத்தும், அதாவது இயற்கையே அலைகள் போல் எழுவதும் விழுவதுமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை மாறவில்லை. ஒடுக்க நிலை அல்லது சமச்சீர் நிலையை அடைவதே பிரளயம், ஒரு சுழற்சி அல்லது கல்பத்தின் முடிவு. பிரபஞ்சத்தின் தோற்ற ஒடுக்கங்களை இறைவனது வெளிமூச்சிற்கும் உள்மூச்சிற்கும் ஒப்பிடுகின்றனர் இந்தியாவின் புராண ஆசிரியர்கள். இறைவன் பிரபஞ்சத்தை மூச்சாக வெளிவிடுவது போலவும் உள்மூச்சாக தன்னுள் ஒடுக்கிக் கொள்வது போலவும் உள்ளது. ஒடுங்கும் போது பிரபஞ்சம் என்னாகிறது? அது இருக்கிறது, சூட்சும உருவாக இருக்கிறது, காரண உருவில் இருக்கிறது என்கிறது சாங்கிய தத்துவம். அந்த நிலையிலும் அது காரண காரியம், இடம், காலம் போன்றவற்றிலிருந்து விடுபடவில்லை. அவை இருக்கின்றன, மிக நுட்பமான உருவில் இருக்கின்றன, அவ்வளவுதான். பிரபஞ்சம் முழுவதுமே சுருங்க தொடங்குவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவருமே ஒரு சிறு மூலக்கூறு, மாலிகுல்ஸ் ஆகிறோம். ஆனால் இந்த மாற்றத்தை நாம் உணரவே மாட்டோம். நம்மை சுற்றியுள்ள எல்லாமும் அதே வேளையில் சுருங்குவதுதான் இதற்கு காரணம். எல்லாமே ஒடுங்குகிறது, திரும்பவும் விரிகிறது. காரணம் காரியத்தை வெளிப்படுத்துகிறது, இப்படியே சுழன்று செல்கிறது. தற்காலத்தில் நாம் ஜடப்பொருள் என்று எதை குறிப்பிடுகிறோமோ அதையே பழங்கால மனையியல் அறிஞர்கள் பூதங்கள் அல்லது மூலக்கூறுகள் என்கிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அழிவே இல்லாத ஒரே ஒரு மூலகம் உண்டு. மற்ற மூலகங்கள் எல்லாம் இதிலிருந்தே தோன்றுகின்றன. இதுவே ஆகாசம். இது தற்காலத்தில் ஈத்தரை ஏறக்குறைய ஒத்தது ஆகும். ஈத்தரும் ஆகாசமும் ஒரே போன்றவை அல்ல. இந்த மூலகத்துடன் ஆதிசக்தியான பிராணனும் உள்ளது. பிராணனும் ஆகாசமும் பற்பல வகையில் இணைந்து மூலகங்களை உருவாக்குகின்றன. கல்ப முடிவில் எல்லாம் ஒடுங்கி மீண்டும் ஆகாசத்திலும் பிராணனிலும் சேர்கின்றன. மனிதன் எழுதியவற்றுள் மிகவும் பழையதான ரிக்வேதத்தில் படைப்பை பற்றிய அழகிய கவிதை ஒன்று வருகிறது. இருப்பு, இன்மை இரண்டுமே இல்லாத போது, இருளின் மீது இருள் புரண்டு கொண்டிருந்த போது என்ன இருந்தது? நாசதீய சுக்தம், ரிக்வேதம் 10.129. இதற்கு விடை பின்வருவதாகும். எந்த அதிர்வும் இன்றி இருந்தது அது. அப்போதும் பிராணன் இருந்தது, ஆனால் அதில் இயக்கம் இல்லை. ஆனீதவாதம் என்றால் அதிர்வின்றி இருப்பது என்பதாகும். அதிர்வு நின்றுவிட்டது. பிறகு நீண்ட இடைவெளிக்கு பின் கல்பம் தொடங்கும் போது அதிர்வின்றி இருந்த அணு அதிரத் தொடங்குகிறது. பிராணன் ஆகாசத்தின் மீது அடிமேல் அடி கொடுக்க தொடங்குகிறது. அணுக்கள் செறிவுற்று இணைந்து பல்வேறு மூலகங்கள் தோன்றுகின்றன. இந்த பகுதிகளை வினோதமாக மொழிபெயர்த்திருப்பதை நாம் காண்கிறோம். அவற்றின் பொருளை உணர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் தத்துவ அறிஞர்களையோ உரையாசிரியர்களையோ நாடவும் மாட்டார்கள். சுயமாக அறிந்து கொள்வதற்கு போதிய அறிவும் அவர்களுக்கு இல்லை. முட்டாள் ஒருவன் 3 சமஸ்கிருத எழுத்துக்களை படித்துவிட்டு ஒரு முழு நூலையே மொழிபெயர்த்து விடுகிறான்.
பஞ்சபூதங்களை காற்று, நெருப்பு என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறார்கள். உரையாசிரியர்களை அணுகினால் இவற்றின் பொருள் இது இல்லவே இல்லை என்பது தெரிய வரும்.